அப்துல் முத்தலிபின் வாக்குறுதி. புனிதமான மக்கா நகரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டரான அப்துல் முத்தலிப் புனிதமான ஜம்சம் கிணற்றை கண்டுபிடித்தார். மக்கா மக்கள் அதை தங்களுக்காக எடுத்துக்கொள்ள திட்டமிட்டனர். ஆனால் அவருக்கு ஆதரவாக ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்ததால் குடும்பத்தின் வலிமையை அடிப்படையாக கொண்ட அந்த சமுதாயத்தில் அவர் பலவீனமானவராகவே இருந்தார். தன்னை உதவியற்றவராக உணர்ந்த அவர் அல்லாஹ்விடம் ஒரு வேண்டுதல் செய்தார். நீங்கள் எனக்கு 10 மகன்களை அருளினால் அவர்களில் ஒருவரை உங்களுக்காக பலியிடுவேன். அல்லாஹ் அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு 10 வலிமையான மகன்களையும் 6 மகள்களையும் அருளினான். அவர்கள் வளர்ந்தபோது தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அப்துல் முத்தலிப் உணர்ந்தார். எந்த மகனை பலியிடுவது என்பதை தீர்மானிக்க ஹுபல் என்னும் சிலையின் முன் அம்புகளை பயன்படுத்தி சுழற்சி போட்டார். ஒவ்வொரு முறையும் அம்பு அப்துல்லாவை சுட்டியது. மீண்டும் மீண்டும் முயன்றாலும் அம்பு தொடர்ந்து அப்துல்லாவையே சுட்டி காட்டியது. இதை விதியாக ஏற்றுக்கொண்ட அப்துல் முத்தலிப் காபா அருகே அப்துல்லாவை பலியிட தயாரானார். ஆனால் அவரது மற்ற மகன்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் மக்கா மக்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இது நடந்தால் ஒரு பழக்கமாக மாறிவிடும் என்று அவர்கள் பயந்தனர். தீர்வு தேடி அவர்கள் பனு சாத் குலத்தைச் சேர்ந்த ஒரு ஜோதிடரை அணுகினர். அவர் கேட்டார், உங்களுடைய வழக்கப்படி ஒரு மனிதனின் இரத்த பணம் என்ன? அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், 10 ஒட்டகங்கள் என்று. அதற்கு அவர் கூறினார், அப்துல்லாவுக்கும் 10 ஒட்டகங்களுக்கும் இடையில் அம்புகளை சுழற்றுங்கள். அம்பு அப்துல்லாவை சுட்டால் மேலும் 10 ஒட்டகங்களை சேர்த்து மீண்டும் சுழற்றுங்கள். அம்பு ஒட்டகங்களை சுட்டும் வரை இதை தொடருங்கள். ஒவ்வொரு முறையும் அம்பு அப்துல்லாவையே சுட்டது. இறுதியில் எண்ணிக்கை 100 ஒட்டகங்களாக உயர்ந்தது. 11வது முயற்சியில் அம்பு ஒட்டகங்களை சுட்டது. மிகுந்த நிம்மதியுடன் அவர்கள் அப்துல்லாவுக்கு பதிலாக 100 ஒட்டகங்களை பலியிட்டனர். அந்த இறைச்சி அளவுக்கு அதிகமாக இருந்ததால் மக்கள் மட்டுமல்லாது பறவைகளும் காட்டு விலங்குகளும் அதை பெற்றன. அந்த நாளிலிருந்து ஒரு உயிரின் இரத்த பணம் 100 ஒட்டகங்கள் என நிர்ணயிக்கப்பட்டது. இந்த விதி இஸ்லாமிய சட்டத்திலும் தொடர்ந்தது.